இந்தியாவிலேயே முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் கலைஞர், டாக்டர் கலைஞர் அவர்கள் 90 வயசுல வரைக்கும் ஃபேஸ்புக்லயும் சோசியல் மீடியாவிலையும் ட்விட்டர்லயும் ஆக்டிவா இருந்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அவர் வழி வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் பணியையும் இன்னைக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி அதுலயும் அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டாரு. சென்ற வாரம் திருவண்ணாமலை போயிருந்தேன். இதே மாதிரி அங்க ஒரு பாக முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன், தேர்தல் ரேஸ்ல யாரும் பிடிக்க முடியாத தூரத்தில் முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் முந்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. எனவே வெற்றி நிச்சயம் அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு முக்கியமான காரணங்கள் இந்த 4 ஆண்டுகள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்திருக்கக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள், சாதனைகள் தான் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சரானவுடன் போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இந்த 4 வருஷத்துல மகளிர் ஒவ்வொருத்தரும் மாநிலம் முழுவதும் எத்தனை முறை பயணம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 732 கோடி முறை தமிழக மகளிர் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் குறைந்தது 800 இருந்து 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. இப்படி பல திட்டங்கள். பெண் குழந்தைங்க படிக்கணும், ஸ்கூலுக்கு போனா பத்தாது, காலேஜுக்கு படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும். அரசு பள்ளியில படிச்சு நீ எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் உனக்கு நான் தான் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபான்னு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்தாரு. அதுக்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம். அதே மாதிரி தமிழ் புதல்வன் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார். இந்த 2 திட்டங்கள் மூலம் இந்த 4 வருஷத்துல மட்டும் சுமார் 8 லட்சம் மாணவ மாணவிகள் கல்வி ஊக்கத்தொகையை பெற்றிருக்கிறாங்க. மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. அடுத்து ஒரு முக்கியமான திட்டம். முன்னெல்லாம் பெற்றோர்கள், வேலைக்கு போற பெற்றோர்கள், அப்பா அம்மா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு அவசரம் இருக்கும், சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பார்த்துக்கலாம், போயிட்டு வந்துருவா, மத்தியானம் பார்த்துக்கலாம் அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு குழந்தைய அனுப்பிச்சிட்டு ஆஃபீஸில் போய் இல்லை வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவன் வெறும் வயிற்றுல போனானே, போய் தூங்கிட்டானா, மயக்கவங்க எடுத்து போட்டானா, படிச்சானா அப்படின்னு அந்த யோசனையில இருப்போம். இதை போக்குறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னைக்கு வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில எந்திரிச்சு நிம்மதியா வாழ்த்தி மகிழ்ச்சியோடு குழந்தைய அனுப்புறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய அரசு இருக்கு, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்கு. காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க. இன்னொரு திட்டம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம். எதிர்கட்சிகள்லாம் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்முடைய கடும் நிதி நெருக்கடியிலும் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை செஞ்சு காட்டினார். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் கீழே கடந்த 23 மாசமா 1,15,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மகளிருக்கும் கிட்டத்தட்ட 23,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சில பேருக்கு அதுல குறைகள் உண்டு. நாங்க அப்ளிகேஷன் கொடுத்தோம், எனக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு தங்கச்சிக்கு வருது, எனக்கு வரல, அந்த அக்காவுக்கு வந்துருச்சு, எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சில குறைகள் இருந்தது. அதையெல்லாம் நிவர்த்தி செய்யதான் கடந்த 15ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலமா புதுசா விண்ணப்பங்களை பெற உத்தரவிட்டார். இதுல ஏற்கனவே இருந்த சில கண்டிஷன்ஸ் அதையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டாரு, விதிகளை எல்லாம் தளர்த்திட்டாரு. ஆகவே விதிகளை பூர்த்தி செய்ய வருகின்ற அத்தனை மகளிருக்கும் நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார். ரொம்ப நல்லா பண்றாங்கம்மா. மக்கள் அடுத்த ஆட்சி அவங்க தான் வரணும்னு வேண்டாங்க. அப்படியே அந்த அளவுக்கு நல்லா பண்ணிக்காங்க. நீங்க நல்லா பண்றாங்களே, அப்படியா? அடுத்த வருஷமும் அவங்களே தான் வரணும் ஆட்சி, வேற யாரும் வரக்கூடாது. மாத்தில யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன் எதனால திமுக போடுறீங்க? ரொம்ப அதுதான் ரொம்ப நல்லா ஆட்சி பண்றாருன்னு சொல்றோம். இதுலயே புரிஞ்சுக்க தேவை. 1000 ரூபாய் தரேன்னு பஸ் இலவசம்ன்றாரு. பஸ் இலவசம் டெய்லி விடுறாரு. பஸ் இலவசம் டைமுக்கு விடுறாரு. ஒரு லக்கேஜ் தூக்கினா அதுக்கு லக்கேஜ் போடுறாரு, காசு அதுக்கு தனியா வாங்குறாரு. பொதுமக்களுக்கு சொல்லிடுறாரு நான் இலவசமா கொடுக்குறேன்ட்டு. ஒரு பூ பை வாங்கி போனா கூட அதுக்கு ஒரு லக்கேஜ் போடுறாங்க, 15 ரூபாய் 20 ரூபா போடுறாங்க. அப்புறம் நீ இது இலவசமா எதுக்கு பஸ் நாங்க கேட்டோமா உனக்கு இலவசமா? டிரைவருங்க லேடிஸை மதிக்கிறதே கிடையாது. ஃப்ரீ பஸ் விட்டாலும் விட்டாங்க, நாங்கன்னா ஃப்ரீ பஸ் கேட்டோமா? கேட்கல.
அவங்க அப்படி பேசுவாங்க. இப்ப இலவச பேருந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்க சந்திச்சீங்க? நாங்க பஸ் ஸ்டாப்ல நின்று கொஞ்சம் தொழில் வந்தா கை காமிச்சா நிறுத்த மாட்டாங்க. இதுவே டீலக்ஸா இருக்கிறப்ப கை காமிச்சா நிறுத்தினாங்க. கூட்டமா வரும், பஸ்ஸே வராது டைமுக்கு. இலவச பஸ்னா வந்து நீங்க சரியான இடத்துல நிக்க மாட்டாங்க, காசு கொடுத்து போற பஸ்னா சரியான இடத்துல நிக்கிறாங்க. மரியாதையா இருக்கும். அதுல வந்து நம்ம உக்காரத்துக்கும் இதுவாகவே இருக்கும். அது ஃப்ரீ பஸ்ல நீங்க போய் எங்களோட இது போய் பாருங்க, ஒரு இதுவாக தான் பேசுவாங்க.